அழகா இருக்கு. ஐயோ கும்பிடுமா? துர்கா, நீ என்னதான் மனப்பூர்வமா வேணாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் நினைக்கிறது தான் நடக்கும். மதுவோட ரிஷி சார் கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டதா கடவுள் நடத்தி வைப்பாரு. அப்படியா? அதையும் செக் பண்ணி பாத்துருவோம். சரி, இங்க பாரு. இப்ப நம்ம 2 பேரும் கொண்டு வந்த மாலையில யாரோட மாலைய சாமிக்கு முதல்ல சாத்துறாங்களோ அவங்க வேண்டிக்கிறது தான் நடக்கும். ஓகே? ரிஷி சார், அந்த அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவா? என்னையா? ஃபேன்ஸ். போயிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டுட்டு கண்டுக்காம நிக்கிறாங்க. அம்மா, கூப்பிட்டீங்களா? நான் ஏன் கூப்பிடுறேன் தம்பி? இல்ல, அந்த பொண்ணு தான். நீங்க அடி பாவி, நான் கொடுத்த ஐடியாவை என்னைய வச்சு ஏமாத்துறிய நீ? உன ஏய் கேடி சாமி, வாங்க சாமி. இதோ வந்துட்டேன். என்னாச்சு? சாமி, ஏமாலை போடுங்க. சாமி, 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 இது ஏமாலை போடுங்க. முதல்ல சாமி போடு. ரிஷி சார், நான் என்ன முதல்ல வந்தேன். நிறுத்துங்க. நீங்க வேண்டது உறுதியா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சாமி. அப்ப நீங்க 2 பேரும் இந்த கோயில 3 முறை சுத்தி வந்து வெளியில இருக்கிற வெற்றி விநாயகருக்கு யார் முதல்ல மாலை சேவிக்கிறீங்களோ அவங்களோட வேண்டுதல் தான் முதல்ல நிறைவேறும். அது நிஜமாவே நிறைவேறுமா சாமி? என்னம்மா மச மசம் நின்னுட்டு இருக்க? அந்த புல்லாண்டா முதல்ல ஓடிட்டான் பாரு. நீயும் போய் மடமடன்னு சுத்து. சீக்கிரம் போமா. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னை அடி ஏமாத்துற. இதெல்லாம் போங்கலாட்டம். ரிஷி சார், ரிஷி சார். சாமி, 3 சுத்தானே? ஓகே ஓகே. என்ன நடந்து வரா? எப்படியோ நம்ம ஜெயிச்சா ஓகே. எங்க போனாரு இவரு? 2 ஓவர். ஆளே காணோம். ஹலோ மேடம், என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டா? எனக்கு இது செகண்ட் ரவுண்ட். ரிஷி சார், இப்படி எல்லாம் வேகமா சுத்த கூடாது. வேண்டுதல் நிறைவேறாது. பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஏமாத்து பாக்குற? ரிஷி சார், ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ரிஷி சார், யாரு கிட்ட? சாமி. ரிஷி சார், கொஞ்சம் நில்லுங்க. பிஸி. 3வது ரவுண்ட். ரிஷி சார், கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ, என்ன அன்பா கூப்பிடுறா? ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போட்டோம். என்ன சொல்லும்? அடி போவி, எனக்கு ஏமாத்த தெரியாதா? டாக்டர், ஐயோ கண்ணு திறக்க முடியலையே. எங்க நான் 3 சுத்து முடிச்சிட்டேன். டைட்டானிக்ல இருந்து சுப்பிரமணியபுரம் வரைக்கும் அன்பா பேசி ஆளை கவுத்துறாளுங்களே. விநாயகா, அந்த மாலையை ஏத்துக்காத. அது சீட்டிங் மாலை. ரிஜெக்ட் பண்ணிடு விநாயகா.
எப்படி படுத்து பார்ப்போம். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் வேணாண்டா. ரிஷி கிட்ட மாட்டின உன்னை அடிச்சே கொன்னுடுவான். உன்ன மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து தான் என் பொண்டாட்டி கிட்ட தினமும் நான் அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். இனிமே என் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்க கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு அவளால முடியாததை நான் செஞ்சு அவகிட்ட நல்ல பேர் வாங்க போறேன். டேய், அவ ஒரு அரக்கிடா. அவகிட்ட நீ நல்ல பேர்லாம் வாங்க முடியாதுடா. டேய், என் பொண்டாட்டிய பத்தி எங்கிட்டே நீ தப்பா பேசுறியா? ஒன்ன அந்த பயம் இருக்கணும். இனி இந்த சுந்தர பாண்டியன் பொண்டாட்டி கிட்ட அடிய வாங்க மாட்டான். ஐயோ, என்ன மாப்பிள்ளை என்ன தூங்காம இருக்கான்? இப்ப என்ன பண்றது? படுத்துட்டான். நம்ம வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். தூங்கிட்டானா இல்லையா? இவனை நம்ப முடியாதே. தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூங்குடி தூங்கு. என் கைவரிசைய காட்டுறேன். எழுந்துராம இருக்கணும். மாப்பிள வரண்டி. மாப்பிள மதுவோட ப்ராஜெக்ட் நல்லா கொழுந்து விட்டு எரியுது. தூக்கமும் வர மாட்டேங்குது, ஐடியாவும் வர மாட்டேங்குது. என்ன இது? நீ ஐடியா வரலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த சுந்தர பாண்டி வேலைய முடிச்சு சாம்பல கொண்டு வந்திருக்கேன். புரியல? மதுவோட ப்ராஜெக்ட் பேப்பரை ரிஷிக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டை எரிச்ச சாம்பல் தான் இது. இனி யார் நினைச்சாலும் மதுவுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல அனுப்பவே முடியாது. வேணா இந்த சாம்பல வேணா அனுப்பலாம். என்ன இது? என் பொண்டாட்டி இந்த ஆங்கிள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. ஹை, எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கா. என்ன? இல்ல, நீ என்ன பாராட்டி நீ என்ன கட்டி பிடிச்சு ஒரு முத்தம். வேணாம், மரியாதையா வெளியில போயிடு, அடிச்சிருவேன். ஒரு முத்தம் தானே கேக்குறேன். என்னடி மூஞ்சியும் முகர கட்டியும் மினிஸ்டர் கிட்ட கையெழுத்து வாங்காத பேப்பரை போய் எரிச்சிருக்கியே. முட்டாள் முட்டாள். மறுபடியும் சொதப்பிட்டோமா? இது இல்லனா ரிஷி இன்னொரு காப்பி பிரிண்ட் போட மாட்டானா? ஆமால. இதுல பெருமை வேற. லூசு. அம்மா, அவ சொன்ன மாதிரியே நான் முட்டாள் தானோ? நல்லா வாங்கினியா? எப்படி எப்படிப்பா? இச்சின்னு கொடுப்பாளா?
இப்ப கன்னத்துல நச்சு நச்சுன்னு விழுந்துச்சா? அப்பவே சொன்ன கேட்டியா? தப்பி மினிஸ்டர் கிட்ட பேசுனீங்களா ருத்ரையா? நான் எல்லா விஷயத்தையும் பேசிட்டேமா. ரிஷி தம்பி போன உடனே சைன் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். மது இந்த வீட்டோட அதிர்ஷ்ட தேவதை ருத்ரையா. தப்பா சொல்றீங்க மாம். இந்த வீட்டோட அதிர்ஷ்ட தேவதை நீங்க தான். உங்களோட கடின உழைப்பு தான் இவ்வளவு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க தான் இந்த வீட்டோட ஒன் மேன் ஆர்மி. நீ சொல்றது கரெக்ட் தான் அபர்ணா. வர வர என் பொண்டாட்டி சூப்பரா பஞ்சு டைலாக் பேசுறா. ஆனா எனக்கு பின்னாடி இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போற தகுதி மதுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தகுதியுமா? அதை இந்த டெண்டர் எடுத்து நிரூபிச்சுட்டா. எவ்வளவு சொன்னாலும் மதுவை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. இப்ப சொல்லு, மது இந்த வீட்டோட அதிர்ஷ்ட தேவதை தானே? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேம்மா. மதுவை சராசரி பொண்ணாதான் நான் நினைச்சேன். ஆனா இந்த டெண்டரை எடுத்தது மூலமா உண்மையாவே உங்களோட பிசினஸ் வாரிசு அந்த மதுதான். என்ன அண்ணி சேம் சைடு கோல் போடுறாங்க? என் கணிப்பு எப்பவுமே தப்பாகாது அபர்ணா. மதுவை முதல் முறை பார்த்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவதான் இந்த வீட்டோட மருமகன். சீக்கிரமா ரிஷிக்கும் மதுக்கும் கல்யாணம் நடத்தலான்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கெடுத்துடுது. இந்த தடவை மது வரத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடணும். ருத்ரையா, அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளை பாருங்க. சரிங்கம்மா, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிடுறேம்மா. மது ரிஷி கல்யாணம் இனி தள்ளி போகவே கூடாது. அத்தை, அதுக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம், அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா எந்த டென்ஷனும் இருக்காது அத்தை. இவன் வேற உளறி கொள்றான். நல்ல ஐடியாவா இருக்கு. என் மருமகன் முதல் முறையா உருப்படியான ஒரு யோசனையை சொல்லிருக்காரு. அத்தைய பாராட்டிட்டோம். ஆஹா, சொந்த செலவுல நானே சூனியம் வச்சுக்கிட்டேன்னா ஐயோ. வெளியே வா, வாய உடைக்கிறான். இவன் இப்படி பாக்குறான். மாம், சொல்லுப்பா. மினிஸ்டர் கிட்ட சைன் வாங்கிட்டு அப்படியே மற்ற டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு ஆடிட்டர் கிட்ட காமிச்சிட்டு வெரிஃபை பண்ணிக்கிறேம்மா. ஓகேப்பா, சைன் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ண. சரிம்மா. வாழ்த்துக்கள் ரிஷி. இந்த டாக்குமெண்ட் சீக்கிரமா மது கைக்கு போகணும். அதை விட சீக்கிரமா மதுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு தான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். கல்யாணம்னு சொன்ன உடனே மாப்பிள்ளைக்கு வெக்க தப்பாரு. ஐயோ ஐயோ. கொஞ்சம் சும்மா இருடா. ஓகேம்மா, நான் வரேன். என் மருமக மதுவோட வெற்றி என் எல்லா கவலையையும் மறக்கடிச்சிருச்சு ருத்ரையா. மதுவை எதிரியா பார்த்த அபர்ணா கூட வாழ்த்து சொல்ற அளவுக்கு மதுவோட வெற்றி மாத்திருச்சு பாருங்களேன். அம்மா, நாம பில்டர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் போகணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. கிளம்பலாமாம்மா? மதுவை பத்தி பேச ஆரம்பிச்சதுல எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஓகே, கிளம்பலாம். வாங்கம்மா.
போலாமா? அத்தை சொன்ன மாதிரி மதுவோட வெற்றி உங்களையும் மாத்திருச்சா அண்ணி? பாம்புக்கு எதிரி கீரி, அது எப்பவுமே மாறாது காவேரி. ஆரம்பிச்சுட்டாளுங்களே. என்னோட எதிரி எப்பவுமே மதுதான், அது மாறவே மாறாது. இந்த வீட்டை விட்டு போன மது திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. மினிஸ்டர் கிட்ட சைன் வாங்கினதும் அந்த ஃபைல் காணாம போக போகுது. அதான பார்த்தேன். என் மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் என் அம்மா முன்னாடி மதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சேன். அதை என் அம்மாவும் நம்பிட்டாங்க. இந்த அப்பர்ணா என்னைக்கும் மாற மாட்டா. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க சிவகுமார்? இங்க மினிஸ்டர் வீட்டுக்கிட்ட தான் ரிஷி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் மேடம். ரிஷி இங்கிருந்து கிளம்பிட்டான், அங்க வந்துட்டே இருக்கான். மினிஸ்டர் கிட்ட சைன் வாங்கிட்டு அவன் வெளியில வரும்போது ஃபைல் அவங்க கிட்ட இருந்து திருடிருங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த பிளான் சொதப்பிடக்கூடாது. ஏன்னா என்னோட எதிர்காலமே அந்த ஃபைல்ல தான் இருக்கு. ஃபைலை தூக்குறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் மேடம். நான் ஃபைலை எடுத்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க மேடம். பாவம் மது நாடு நாடா சுத்தி அந்த ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணா, நீங்க வீட்ல இருந்துகிட்டே அவளை தோக்கடிக்க போறீங்க. சும்மா சொல்லக்கூடாது அண்ணி, உண்மையிலேயே நீங்க தான் ஒன் மேன் ஆர்மி. ரிஷி சார் ஃபைல கொண்டு வந்ததும் முதல்ல விநாயகர் கிட்ட வச்சு கும்பிடணும், அடுத்தது சிவன் கிட்ட வச்சு கும்பிடணும், கடைசியா அம்மன் கிட்ட வச்சு கும்பிடணும். யோ முட்டாள் முட்டாள், தொழில் நல்லபடியா நடக்கணும்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட ஃபைல வச்சுதான் கும்பிடணும். அப்பதான் மதுமாவுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வராது. அடி பாவி, என் 400 வருஷத்து காதல் அழிக்கிறதுக்கு எவ்வளவு ஜாலியா கோயிலுக்கு போயிட்டு இருக்கா பாத்தியா? இவ்வளவு இன்னைக்கு இந்த பொறாண்டி இது. ஸ்டாப் இட் துர்கா. கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஃபைல கொடுங்க, சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கு வண்டி உன் மேல ஏற்றலான்னு தோணுது. பறக்காத, இன்னும் போகவே இல்லை. முறைக்காத. இப்பதான் நான் கையெழுத்து வாங்கவே போறேன். சரிவா, நான் உன்னை கோயில விட்டுறேன். நான் நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நானே நடந்தே கோயிலுக்கு போறேன். நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. அது வரைக்கும் நான் கோயிலே காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? போங்க போங்க, டைம் ஆகுது. இப்ப நீ என் கூட கார்ல வந்தா நான் மினிஸ்டர் கிட்ட கையெழுத்து வாங்க போவேன். வரலனா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்த போயிடுவேன். எப்படி வசதி? தொல்லை தாங்க முடியல. அது ஒரு காதல் தேவதை. அதா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீ நடந்து போகும்போது உனக்கு நீயே பேசிட்டு போனியே, என்ன பேசிட்டு போன? நான் முட்டாள் மாதிரி விநாயகர் கிட்டயும் சிவன் கிட்டயும் பையில வச்சு கும்பிடணும்னு நினைச்சேன். ஆனா டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. முக்கியமா தட்சிணாமூர்த்தி கிட்ட, அப்புறம் முருகர் கிட்ட, அடுத்து பைரவர் கிட்ட, நவகிரகம், அம்மன் கிட்ட, மகாலட்சுமி கிட்ட, கடைசியா காவல் தெய்வத்துக்கிட்டன்னு மறக்காம இருக்க சொல்லிக்கிட்டே போன ரிஷி சார். ரிஷி சார், நைட்டு ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? சொல்லுங்க ரிஷி சார், ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களான்னு கேட்டேன். கெட்ட கனவு இல்ல, அது ஒரு நல்ல கனவு தான். அதுதான் என்ன தூங்க விடாம அப்படியே பண்ணிருச்சு. நல்ல கனவு கண்டதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கோயில்ல நீ நானும் மாலையோட போட்டி போட்டுட்டு கோயில் பிரகாரத்தை சுத்துறோம். அங்கதான் ஒரு ஸ்வீட்டான ரொமான்டிக்கான சென்டிமெண்டல் ட்விஸ்ட். அது என்னன்னா, கடைசியில நீ மாலைய சாமிக்கு போடுறதுக்கு பதிலா
என்னோட கழுத்துல போட்டேன். நமக்கு வந்த மாதிரியே கனவு இவருக்கும் வந்திருக்கேன்.